ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மை கிராஸ் மை லைஃப், என் சிலுவையும் என் வாழ்க்கையும். பாவத்திலிருந்து என்னை மீட்ட இயேசு சாபத்திற்கும் அவர் முடிவு கட்டினார். கலாத்தியரிலே பவுல் மிக நேர்த்தியாக ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. பாவத்திற்கு முடிவு கட்டினவர் சாபத்திற்கு முடிவு கட்டாமல் இருப்பாரா? ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில் மனிதன் பட்ட பாவங்கள், பாடுகள், நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபங்கள், கையினால் எழுதப்பட்ட சாபங்கள், பிறருடைய வார்த்தையினால் சொல்லப்பட்ட சாபங்கள், குடும்பத்தின் மேல் இருந்த சாபங்கள், எல்லாவற்றுக்கும் இயேசு சிலுவையில் பரிகாரத்தை தேடி மனிதனுடைய எல்லா சாபத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு மாற்றினார். இயேசு அந்த சாபத்தையும் பாவத்தையும் மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் சிலுவை. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. சாபத்தை முறியடித்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எழுதப்பட்ட, எழுதப்படாத, சொல்லப்பட்ட அனைத்தையும் அவர் சிலுவையிலே குலைத்து போட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட என் இயேசு சாபமானார். ஜீசஸ் cursed on behalf of me. He died on the cross. He nullified all my curse. He removed all of my curse. Jesus is my life. God bless you.